ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர், திராவிட வெற்றி கழகத்தினுடைய முதன்மை செயலாளர், பேச்சாளர் வல்லம் பசீர் அவர்கள். தொடர் வணக்கம். வணக்கம். திமுக கூட்டணி தொடக்கத்திலிருந்தே அது பாத்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கு அப்படிங்கிற ஒரு தோற்றம் இருந்தது. அப்படி பலரும் பேசினாங்க. பாருங்க, ஐடியாலஜிக்கலான ஒரு பாண்டா இருக்கு. விசிகா, இடதுசாரிகள், ஈவன் காங்கிரஸ் உட்பட ஆன்டி பிஜேபியில் நாங்கள்லாம் ஒன்றா இருக்கோம்னாங்க. காங்கிரஸ் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுச்சு, ஒரு விரிசல் மாதிரி ஆச்சு. கடைசியில் 28 3 சீட்டு கூட கொடுத்தது மற்றவர்கள் கொஞ்சம் வருத்தமாக இருந்தது. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இடதுசாரிகள் 2 பேருக்கும் ஒரு சீட்டு கொடுத்துட்டாங்கங்கிறது ஒரு வருத்தம். தேமுதிக ஆன்டி பிஜேபினா என்னன்னே தெரியாத தேமுதிகவுக்கு 10 சீட்டு. இதெல்லாம் கொஞ்சம் விமர்சனம் ஆயிருக்கு. தொடர், இதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு திமுக கூட்டணி தொடக்கத்திலிருந்தே பிரச்சனை இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்து கடைசியில் எக்ஸ்ட்ரா நிறைய பேர் வந்து அதன் மூலமா இருக்கிறவங்களுக்கு குறைத்தல், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்தது ஒரு ஒரு டிஸ்டர்ப் ஆயிருக்கா? இதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, திமுக கூட்டணிக்குள் ஒரு சகோதர சண்டை வந்து விட்டது என்பது யதார்த்தமான உண்மைதான். அதெல்லாம் மறைக்கவே முடியாது. இதற்கு முதல் காரணம் காங்கிரஸ் தான். காங்கிரஸ் கட்சி 25 இடங்களில் கடந்த தேர்தலில் போட்டியிட்டது. 25 இடங்களே காங்கிரசுக்கு கூடுதலான இடங்கள் தான். இப்போதும் காங்கிரசுக்கு கொடுத்திருக்கிற இடங்கள் கூடுதலான இடங்கள் தான். காங்கிரஸ் கட்சிக்கு தேசிய கட்சி என்கிற அந்தஸ்தை தாண்டி தமிழ்நாட்டு மக்களிடத்திலே ஒரு இணக்கமான கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருக்கிறதா என்று கேட்டால், விசிகாவை, பொது உடைமை இயக்கங்களை ஒப்பிட்டு பார்க்கிற போது காங்கிரஸ் கட்சிக்கு அந்த இணக்கம் என்பதே கிடையாது. நீங்க ஒன்றிய அரசை எதிர்த்து அரசியல் செய்கிற களத்தில் காங்கிரஸ் கட்சி நிற்கிறதுன்னு நாம பேசுறோம் இல்லையா? ஒன்றிய அரசினுடைய எந்த திட்டத்தை, எந்த மக்கள் விரோத போக்கை தமிழ்நாட்டில் வீரியமாக காங்கிரஸ் கட்சி எதிர்த்திருக்கிறதுன்னு ஒரு பெரிய பட்டியலை இந்த கடந்த 5 ஆண்டுகளில் எடுத்து போடுங்க. ஏறக்குறைய 11 ஆண்டு காலத்தை நிறைவு செய்து விட்டது பாரதிய ஜனதா கட்சி. நீங்க 11 ஆண்டு கால ட்ராக் ரெக்கார்டு எடுக்க வேண்டாம். கடைசி 5 ஆண்டு கால ரெக்கார்டு எடுங்க. 18 எம்எல்ஏக்கள் வைத்திருந்தீர்கள். இந்த 18 எம்எல்ஏக்களும் எந்த அளவுக்கு பாஜக எதிர்ப்பை பேசினார்கள், பாஜகவினுடைய உண்மை முகத்தை தோலுரித்து காட்டுவதற்கு களத்திலே நின்றார்கள்னு நீங்க ஒரு லிஸ்ட் எடுத்தா, விசிகாவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் பேசிய அளவுக்கு கூட சட்டமன்றத்தில் கூட பேசவில்லை. பொது உடைமை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் சட்டமன்றத்தில் பேசியதை கூட சட்டமன்றத்தில் கூட காங்கிரஸ் கட்சி பேசவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. அப்ப நீங்க விஜய் எங்கோ ஒரு மூலையில் ஏதோ ஒன்று கணக்கு வைத்து ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று சொன்ன ஒரே ஒரு குரலை நம்பி நீங்க திமுகவுக்குள்ள ஒரு பெரிய யுத்தத்தை தொடுப்பதற்கு சிலர் தயாரானாங்க. அதை முதலமைச்சர் ரொம்ப இலகுவாக கையாண்டு, காங்கிரஸ் கட்சியினுடைய அங்கீகாரம் என்பது தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவை என்கிற கருத்தை உணர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மீது அவர் எப்போதும் காட்டுகிற கரிசனையின் அடிப்படையில் 28 இடங்களை கொடுத்து முடிச்சாரு. இதிலிருந்து துவங்கியதுதான் இந்த பிரச்சனை. அப்ப காங்கிரசுக்கு கூடுதலாக கொடுத்துட்டா, காங்கிரஸை விட வலிமையாக பாஜகவை எதிர்த்த இப்ப களம் எப்படி சார்? டெல்லி விசஸ் தமிழ்நாடு அப்படின்னு முதலமைச்சரே சொல்லிட்டாரு. அப்ப டெல்லியை எதிர்க்கிறதுல யாரு முதன்மையா இருக்கா? பொது உடைமை இயக்கங்கள் நிக்கிறாங்கல்ல களத்துல. பொது உடைமை இயக்கங்கள் தொடர்ச்சியாக பேசியிருக்காங்களா? அப்ப காங்கிரசுக்கு ஒதுக்கியதை போல நமக்கும் ஒதுக்கப்படும்ங்கிற எதிர்பார்ப்பு அவர்களுக்குள்ளாக வந்துருச்சு. அதற்கு முன்பாக அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இல்லை. இப்ப இந்த எதிர்பார்ப்பு வந்ததற்கு பிறகு திமுக என்ன செய்யும்? இருக்கிறது 234 தொகுதி தான். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு கட்சி வளர்ச்சி அடையுதுன்னா திமுகவும் வளர்ச்சி அடைய செய்யுது சார். திமுக எத்தனை ஆயிரம் இளைஞர்களை கொண்டு இளைஞர் அணியில சேர்த்திருக்கிறாங்க. அப்ப திமுக வளரலையா? அப்ப திமுக 234 இடங்களை பிரித்து கொடுத்து கூடுதலான இடங்களை கூட்டணி கட்சிக்கு கொடுத்துட்டா, அப்ப திமுக கூடுதலான இடங்கள்ல போட்டியிடணுமா வேண்டாமா? திமுக அறுதி பெரும்பான்மை பெறணுமா வேண்டாமா? 2006 அமைந்ததை போல ஒரு திமுக அரசு அமைந்து விட வேண்டும் என்று கூட்டணியில இருக்கிறவர்கள் கருதுவார்களா? நிச்சயமாக உள்ளார்ந்து அப்படி ஒரு சிந்தனை யாருக்கும் இருக்காது. அப்போ ஏற்கனவே காங்கிரசினுடைய இட பகிர்வும் இப்ப பொது உடைமை இயக்கங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணமும் ஒரே நேர்கோட்டில் இருந்ததுனால கூடுதலான இடங்களை ஒதுக்குவார்கள் எதிர்பார்த்தாங்க. ஆனா முதலமைச்சர் அழைத்து பேசி சமாதானம் செய்து ஒரு தொகுதியை குறைத்துக் கொள்ளுங்கள், நீங்க ஒரு தொகுதியை குறைத்துக் கொள்வதன் மூலமாக உங்கள் வெற்றி இரட்டிப்பாகும்னு ஒரு நம்பிக்கையை தந்திருக்கிறார். காரணம் என்னன்னா, கடந்த முறை 6 இடங்கள்ல போட்டியிட்டாங்க இந்திய கம்யூனிஸ்ட், 2 தான் வெற்றி பெற்றாங்க. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 6 இடங்கள்ல போட்டியிட்டாங்க, 2 தான் வெற்றி பெற்றாங்க. இப்ப 5 இடங்களில் போட்டியிட்டு நீங்க 4 சட்டமன்ற உறுப்பினர்களை பெறுவது என்பது, நீங்க கூடுதல் இடங்களை பெற்று குறைவான வெற்றியை பெறுவதா அல்லது குறைவான இடங்களை பெற்று கூடுதல் வெற்றியை பெறுவதா? எது சார் நம்பரு? 2 எம்எல்ஏ இருந்த கட்சிக்கு 4 எம்எல்ஏ கூட்டணியில அதிக கட்சிகளும் வந்திருக்குல்ல, அதனால எப்படியும் தொகுதிக்கு வாக்குகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அது கூட்டணி கட்சிக்கும் லாபம் தானே. அத தனியா பேசியே ஆக வேண்டிய கட்டாயம் இருக்கு. இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, தேமுதிகவுக்கு நீங்க கொடுத்துட்டீங்க,
தேமுதிகவால ஆமா என்ன ஆமா. நன்மை அப்படின்னு ஒரு கேள்வி வந்து நேற்றிலிருந்து எழுந்து கொண்டே இருக்குல்ல. நிறைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளினுடைய தோழர்களே வருத்தப்படுறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, முதலமைச்சர் வாக்குகளை அறுவடை செய்வதில் முந்தி நிற்கிற கலநாயகனாக வெளிப்படுறார். அவர் தொடர் வெற்றிகளை குவித்து தந்திருக்கிறார். அவர் இயக்கத்துக்கு மட்டுமா தந்தாரு? கூட்டணியில் இருக்கிற அனைத்து கட்சிகளுக்கும் தந்தாரா இல்லையா? ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் கட்டப்பட்ட கூட்டணி சார் இந்த கூட்டணி. பொதுவுடைமை இயக்கம், மதிமுக, விடுதலை சிறுத்தைகள் 2016க்கு பிறகு ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல தான் வர்றாங்க. காங்கிரஸ் கட்சியும் முஸ்லீம் லீக் மட்டும்தான் அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் தொடர்றாங்க. மாமக அப்பையில இருந்து தொடர்றாங்க. மனிதநேய மக்கள் கட்சி அப்பையில இருந்து தொடர்றாங்க. இப்போ நீங்க இந்த ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் இருந்து கணக்கில் எடுத்தா தொடர் வெற்றிகளை கூட்டணிக்கு தேடி தந்திருக்கிறாரா இல்லையா முதலமைச்சர்? அவர் மட்டுமா வெற்றி பெற்றிருக்கிறார்? அவர் மட்டுமா பிரதிநிதித்துவத்தை பெற்றிருக்கிறார் சட்டமன்ற நாடாளுமன்றத்துல? இல்லையே. அப்ப கூட்டணியினுடைய வெற்றிக்கும் சேர்ந்து அரும்பாடுபடுகிற முதலமைச்சராக, தலைவராக அவர் வெளிப்படுறாரு. அப்ப இந்த தேமுதிகவினுடைய வருகை மூலமாக தொகுதிக்கு 300 ஓட்டு 400 ஓட்டு கூடுதலாக கிடைத்தா அது பொதுவுடைமை இயக்கத்துக்கு சேர்த்துத்தானே பலன், காங்கிரஸ் கட்சிக்கு சேர்த்துத்தானே பலன். அப்ப எல்லாரும் சேர்ந்து தானே அந்த இடப்பகிர்வை கொடுக்க வேண்டியிருக்கு சார். இந்த வருத்தங்கள் என்பது மிக மிக நியாயமான சார். அந்த செய்தியும் பதிவு செய்துதான் ஆக வேண்டும். தேமுதிக கடந்த 5 ஆண்டு காலமாக எங்க இருந்ததுன்னு தெரியாது. தேமுதிகவுடைய செல்வாக்கு என்னன்றதை நீங்க 2021 சட்டமன்ற தேர்தலோடு ஒப்பிட்டு பார்த்தா தேமுதிகவுக்கு எந்த செல்வாக்கும் இல்லைன்னு தான் களத்துல நிரூபிக்கப்பட்டிருக்கு. ஆனா 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல அவங்க கணிசமான வாக்குகளை பெற்றிருக்கிறாங்க. அது அதிமுக கூட்டணியின் மூலமாக பெற்றார்களா அல்லது இண்டிவிஜுவல் செல்வாக்கா என்கிற ஆய்வுக்குள்ள இப்ப போக தேவையில்லை. அவர்களுக்கு தனி பலம் என்று ஒன்று இருக்கிறதா என்று கேட்டால் கூட்டணியில் சேர்ந்தால் அவர்களுக்கு ஒரு பலம் கிடைக்குது. அந்த பலம் திமுகவினுடைய கூட்டணிக்கு பாதகமாக போயிடக்கூடாதுன்னு முதலமைச்சர் கருதுற சார். அண்ணாதான் சொல்ல. அதாவது 2021 இல்ல, அதாவது அமமுக மாதிரி கட்சியோட சேரும் போது மக்கள் வாக்கு அளிக்க மாட்டேங்கிறாங்க. திமுக அல்லது அதிமுக மாதிரி ஒரு பெரிய திராவிட கட்சியை நம்பும் போது வாக்கு, இது எப்பவுமே தமிழ்நாடு சைக்காலஜி அதுதான். கம்யூனிஸ்டுகளை நேசிக்கிறவங்க கூட கம்யூனிஸ்டுகள் தனிச்சுன்னா வாக்களிக்க மாட்டாங்க. ஆனா கட்சியை பாராட்டுவாங்க, அவங்க நல்லா உழைக்கிறவங்கப்பா அப்படின்னு. ஆனா வெற்றி வாய்ப்புங்கிறது திமுக அல்லது அதிமுக. அது மாதிரி அமமுகவோட சேரும் போது மக்களுக்கு நல்லா தெரியுது எப்படி இது ஆட்சிக்கு வராது, ஜெயிக்கிற கட்சி கிடையாதுன்னு. அதிமுகவோட சேரும் போது வாக்களிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா இவரு நம்ம மாணிக் தாகூரை தோக்கடிக்கக்கூடிய அளவு வலிமையில பெற்றிருந்தாங்க அமமுக கடந்த விருதுநகர்ல. அதுல ரொம்ப முக்கியமா சார், நான் வந்து பப்ளிக் ஓட்டர்ஸ் கிட்டயே போகல. தேமுதிக ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, தேமுதிக கேடர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களே நீங்க திமுக அதிமுக கூட்டணியில இருந்தா பலமாக வேலை செய்வார்கள், பலமான தேர்தல் களத்துல நிற்பாங்க. அதுவே நீங்க வந்து தனித்து போட்டி அல்லது வெற்றி பெறாத கட்சிகளோடு கூட்டணி அப்படின்னா அவர்களுடைய அந்த எண்ணமே வேறு மாதிரியாக இருக்கும். இது வந்து ஒரு உளவியல் சிக்கல், களத்துல இது வேற மாதிரியாக பிரதிபலிக்கும். இப்போ அதிமுக கூட்டணிக்கு மீண்டும் தேமுதிக போச்சு அப்படின்னு சொன்னா குறைஞ்சபட்சம் 3.5-4% வாக்குகளை அதிமுக பக்கம் தேமுதிக கொண்டு வந்து சேர்க்கும். நாடாளுமன்ற தேர்தல் அப்படி கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நீங்க குறிப்பிட்டதை போல மாணிக்கன் தாகூர் 2 முறை 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினர் ஆயிட்டாரு. 4வது முறை நாடாளுமன்ற உறுப்பினர் பொறுப்புக்கு போட்டியிடுறாரு. அப்படி போட்டியிடுகிற போது அவரையே பின்னுக்கு தள்ளுகிற அளவுக்கு தேமுதிக அங்க ஒரு எலெக்ஷன் ஒர்க்க பார்த்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப தேமுதிகவுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்றுதானே நீங்க பொருள் கொள்ளணும். நீங்க போராட்டம் நடத்தினாங்க, களத்துல நின்னாங்க, களத்துல நிற்காம போனாங்க, இதெல்லாம் வாக்கு சதவீதத்தை பாதிக்குமா அப்படின்னா ஓட்டு அரசியலுக்கு இது கணக்கு இல்லை சார். கொள்கை அரசியல் என்பது வேறு, வாக்கு அரசியல் என்பது வேறு. வாக்கு அரசியல் என்பது நீங்க ஒவ்வொரு வாக்கையும் உங்க பக்கம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய கடமைப்பாட்டோடு செய்ய வேண்டிய அரசியல். அந்த அரசியல் அதை ரொம்ப நேர்த்தியாக முதலமைச்சர் செய்திருக்கார். தனிப்பட்ட முறையில எனக்கே வருத்தம் தான். ஏன் 10 இடங்களை கொடுக்கணும்? பொதுவுடைமை இயக்கத்துக்கு 5 இடத்தை கொடுத்துட்டு இவங்களுக்கு 10 இடங்களை கொடுக்கணுமாங்கிற கேள்வி இயல்பாகவே இருக்கு. ஆனா நீங்க இப்படித்தான் இதை புரிஞ்சுக்கணும். நாம் எல்லோரும் வெற்றி பெறுவதற்கு அவர்களுடைய வாக்குகள் நமக்கு தேவைப்படுது. எனவே நம்முடைய தேவைக்கு தேமுதிகவை பயன்படுத்தி கொண்ட இந்த புரிதலுக்கு வந்துட்டா பிரச்சனையே இல்லைன்ற நான். இல்ல அது ஒரு மியூச்சுவல் டிரான்ஸ்பரிங்கா இருந்தா எல்லாரும் ஓகேங்குவாங்க. தமிழ்நாடு முழுவதும் வாக்கு உள்ள கட்சியாக விடுதலை சிறுத்தையிலும் இருக்கு. இப்ப கன்னியாகுமரி போன்ற பகுதியில தவிர்த்து பரவலாக இருக்கு. வட தமிழக கட்சின்னு விடுதலை சிறுத்தையில சொல்லுவாங்க. ஆனா திருச்சியில விசிகா இல்லைன்னு சொல்ல முடியாது. மதுரையில அடர்த்தியாவே இருக்கிறாங்க. தூத்துக்குடி திருச்செந்தூர் வரை இருக்கிறாங்க. மேற்கு மண்டலத்திலையும் இருக்கிறாங்க. தேமுதிகவையும் அப்படிதான் சொல்றாங்க. எந்த ஜாதி மதம் வட்டாரம் கொங்கு தெக்குன்னு இல்லாம இருக்கிற ஒரு கட்சி. இன்னும் சொல்றா வன்னியரும் பறையரும் 2 பேருமே வேற்றுமை இல்லாம இருக்கிற கட்சி. ஆனா இப்ப நீங்க வந்து தேமுதிகவுக்கு 10 சீட்டு கொடுத்ததுதான். தேமுதிக சேர்ந்த போது விடுதலை சிறுத்தைகளோ இடதுசாரிகளோ யாரும் எந்த மாற்று கருத்தும் சொல்லல. 10 சீட்டு கொடுக்குறீங்களே ஒரு ராஜ்யசபாவோட, அந்த அளவுக்கு வாக்கு விழுக்காடு இல்லையே, அப்ப அது என்ன லாபி அப்படிங்கிறாங்க. ஆனா திமுக தரப்புல இருந்து
ஒரு நாயுடு ரெட்டியார் இந்த தெலுங்கு ஓட்டு எல்லாமே கன்சால்டேட் ஆகி நமக்கு வரும் அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை சொல்றாங்க. உண்மையிலேயே நாயுடு ரெட்டியார் எல்லாருமே தேமுதிக இருந்தா ஓட்டு போட்டுருவாங்களா? ஒரு காலத்துல வைகோ மீதும் இந்த பார்வை இருந்தது. நாயுடு ரெட்டியார் ஓட்டு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்ப தேமுதிக நாயுடு ரெட்டியார் ஓட்டு எல்லாமே அப்படியே இருந்துருமா? ஏன் தேமுதிக தவிர்த்து உங்களுக்கு திமுகட்டையோ காங்கிரஸ்டையோ இடதுசாரிகள்ட்டையோ நாயுடு ரெட்டியார் ஓட்டு இல்லையா? தேமுதிக வந்தா மட்டும்தான் தமிழ்நாடு முழுவதும் இருக்க நாயுடு ரெட்டியார் ஓட்டு வருமா? அந்த நாயுடு ஓட்டுகளுக்காக தான் இவ்வளவு சீட்டு அதிகமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதாவது நீங்க இதை வந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ரெட்டியார் சமூகத்தை இந்த கணக்குல சேர்க்க தேவையில்லை. தெலுங்கு பேசுற சமூகம் மொத்தமாக, ஆமா ஆமா, தெலுங்கு பேசுற சமூகம்னு மொத்தமாக கணக்கில் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. குறிப்பாக நாயுடு சமூகத்தினுடைய வாக்குகளை வந்து கடந்த காலத்துல வைகோ பெற்றார், இல்லைன்னா நீங்க சொல்லவே முடியாது. அப்போ வைகோ வந்து அந்த சமூகத்தினுடைய நம்பிக்கையை இழந்துட்டாரு. அந்த சமூகத்துக்கு பெருசாக எதுவும் செய்யலைங்கிற குற்றச்சாட்டு, இவர் வெற்றி பெற மாட்டார், தேர்தல் நேரங்கள்ல தவறான முடிவெடுப்பாருங்கிற குற்றச்சாட்டு, இதெல்லாம் அந்த சமூகத்திலேயே அவரை நம்பிக்கை இழக்க செய்தது. அதன் பிறகு அவருடைய பையன் வந்து ஒரு புதிய நம்பிக்கையை நாயுடு சமூகத்துக்குள்ள கொடுத்தாரு. நம்மவர்கள் எல்லாம் வரணும், நம்மவர்கள் எல்லாம் அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற அந்த டோன்ல அவர் பேச தொடங்கினாரு. அது வந்து பெரிய அளவுல கை கொடுத்தது அவருக்கு. அவருக்கு வந்து அந்த பகுதிகளில் ஒரு கணிசமான வாக்குகளை சாத்தூர் போன்ற இடங்கள்ல கடந்த தேர்தல்ல பெற்றுக் கொடுத்தது. அது ஒரு பெரிய நெகட்டிவையும் கட்சிக்குள்ள உருவாக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அது ஒரு பெரிய ஸ்டோரி. அதுக்குள்ள போன நிறைய செய்திகள் பேச வேண்டியிருக்கு. மதிமுக தொடங்கினப்ப தீ குளிச்சதுல பல்லரும் உண்டு மறவரும் உண்டு இல்ல சார். வெறும் நாயுடு கட்சியாவா இருந்தது. அதுல ரொம்ப முக்கியம், இஸ்லாமியர்கள் போக மாட்டாங்க. ஒரு இஸ்லாமியர் தீ குளிச்சு மாண்டு போனார். எல்லா சமூகங்களை சேர்ந்தவர்களும் வந்தாங்க. அது ஒரு பழைய கதைகளை நிறைய பேசியாக. குறிப்பாக நாயுடு சமூகம் இளைஞர்களினுடைய வாக்குகள் வந்து தேமுதிக பக்கம் இருக்கு அப்படிங்கிறத நீங்க மறுக்கவே முடியாது. தேமுதிகவுக்கு நாயுடு சமூகத்தினுடைய வாக்கு வங்கி கணிசமாக இருக்கு அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைதான். அதுதான் விருதுநகர் தேர்தல்ல எதிரொலிச்சது. இப்ப அந்த வாக்குகளை பெறுவதற்கு திமுக முயற்சிக்குது அப்படின்னா, சார் நீங்க, நான் அதைத்தான் சொல்ல வந்தேன். தேர்தல் என்பது, வாக்கரசியல் என்பது எப்படி இருக்கணும்ன்றது அண்ணா ஒரு இலக்கணமே வகுத்திருக்கார். பறவையின் கழுத்தும் அம்பின் முனையும் மட்டுமே கண்களுக்கு தெரிந்திருக்கார். நீங்க வாக்குகளை பெற்றுக் கொண்டு வந்து தேர்தல் களத்துல சேர்க்கிறது தான் உங்களுக்கு வேலையா இருக்கணும். அது எப்படிப்பட்ட வாக்குகளாக இருக்கணும், எந்த மாதிரியான வியூகங்களை வகுக்கணுங்கிறதெல்லாம் தலைவர்கள் தான் முடிவு செய்யணும். அந்த அடிப்படையில் தேமுதிகவுக்கு கொடுக்கப்பட்ட இடம் என்பது ஒரு சமூகத்தினுடைய வாக்குகளை பெறுவதற்காகவும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம். இன்னொன்று, விஜயகாந்தினுடைய அந்த அந்த லெகசி இருக்குல்ல, அது வந்து இன்னமும் தமிழ்நாட்டுல சில வாக்காளர்களிடத்துல குறிப்பிட்ட சதவீதம் இருக்கத்தான் செய்யுது, இல்லைன்னு நீங்க மறுக்கவே முடியாது. அதாவது கட்சி கடந்து அவர் நல்ல மனுஷன், அவர் ஒரு எம்ஜிஆர் மாதிரி, அவர் ஒரு வெள்ளந்தியான ஆளுப்பா அப்படின்னு கட்சி கடந்து எல்லா திமுக எல்லா கட்சியிலையும் அவருக்கு ஒரு இமேஜ் இருக்கு. ஆமா, இருக்கத்தான் செய்யுது. அது நீங்க இல்லைன்னு மறுத்தரவே முடியாது. அப்போ அந்த இமேஜையும் பயன்படுத்தி கொள்வதற்கு இந்த இடங்களை கொடுக்க வேண்டிய கட்டம். சார் ஒண்ணு வேணாம் சார், நம்ம ஒரு சிம்பிளான லாஜிக் உள்ள போகும். இப்ப தேமுதிகவை திமுக கொண்டு வந்து சேர்க்காமலே விட்டுருச்சு. அது அதிமுக பக்கம் போயிடுச்சு. அதிமுகல 15 சீட்டு தேமுதிகவுக்கு கொடுத்திருப்பாங்களா, கொடுத்திருக்க மாட்டாங்களா? கட்டாயமாக கொடுத்திருப்பாங்க. இன்னும் கூடுதலான இடங்கள் கூட கொடுத்திருப்பாங்க. ஒரு 3% வாக்கை இங்க கழிச்சு நீங்க அதிமுக தரப்புல ஏத்தி பாருங்களேன். திமுகவினுடைய வெற்றி என்பது பாதிக்கப்படாது. நான் பாதிக்கப்பட்டுரும், தேமுதிக வந்தாதான் வெற்றி பெறும்லாம் சொல்லல. ஆனா வாக்கு சதவீதம் என்பது நெருக்கடியை உருவாக்குமா, உருவாக்காதா? இப்ப 44% வாக்குகளை திமுக பெறும். கூடுதலான 3% வாக்குகள் வந்தா 47% வாக்குகளை இங்க வந்து பெறப்போகுது திமுக கூட்டணி அப்படின்னு கணக்கு இப்போ வைத்தா, நீங்க 38% வாக்குகளை பெறுது அதிமுக. இந்த 3% அங்க போய் சேர்ந்ததுன்னா 41% ஆயிடுச்சு. அப்ப 44%க்கும் 41%க்கும் பெரிய வேறுபாடு இல்லை சார். 300-400 வாக்குகள்ல தான் வெற்றி தோல்விகள் தீர்மானிக்கப்படுது. அப்ப 300-400 வாக்குகள்ல நெருக்கடியாக வெற்றி பெறுகிற சூழலை மாற்றி இலகுவாக ஆயிரக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிற சூழலை திராவிட முன்னேற்ற கழகம் உருவாக்கி இருக்கா இல்லையா? இது கம்யூனிஸ்டுக்கும் பொருந்தும் தானே, இது விடுதலை சிறுத்தைகளுக்கும் பொருந்தும் தானே. வாக்கு அரசியலை நீங்கள் அப்படித்தான் கணக்கிலே கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் தான் தேமுதிகவுக்கு இடங்கள் ஒதுக்கப்பட்டது. ஆனா இதையெல்லாம் கடந்து இந்த கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி சார். சண்முகம் தோழர் 2 நாளா அண்ணாரிவளைய வாசல்ல நின்று தன்னுடைய அதிருப்தியை பதிவு செஞ்சாரு. ஆனா எங்காவது ஒரு இடத்துல நாங்க கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம்ங்கிற வார்த்தையை பேசினாரா? திரும்ப திரும்ப திமுக கூட்டணியில் தான் நாங்கள் அங்கம் வகிக்கிறோம்னு அழுத்தமாகவே பேசினார். ஊடகவியலாளர்கள் மறித்து கேள்வி கேட்டாங்க. மிரட்டுகிற துணியில கேட்டாங்க, எல்லல் துணியில கேட்டாங்க, நகையாடுகிற வகையில கேட்டாங்க. எல்லா கேள்விகளையும் அவர் உள்வாங்கிக்கிட்டு ரொம்ப சாமர்த்தியமாக என்ன சொன்னார்னா, இடப்பகிர்வில் எங்களுக்கு திருப்தி இல்லையே தவிர
நாங்கள் கூட்டணியில் தொடர்கிறோம், திமுக தலைமையிலான அணி வெல்லும் வெல்லும் வெல்லுங்கிற செய்தியை மாற்றி பேசவே இல்லை. அண்ணன் திருமா முதல் நாள் சொன்னாரு. ஆனா இல்ல அவங்க அப்படி சொன்னாங்க. ஆனா உங்களுடைய கொள்கை தோழமை, உங்க உணர்வுடைய வேலுமுருகன் அவர்கள அதிருப்தியாகி அவர் போகிறேங்கிற அளவுக்கு போயிட்டாரு. அதுக்கு கூட தேமுதிக சீட்டு தான் காரணம்னு சொல்லப்பட்டது. ஏன்னா அந்த வட தமிழக பகுதி தான் தேமுதிகவுக்கும் கொஞ்சம் டார்கெட்டா இருக்கு. அதனால அது தேமுதிகலாம் வந்துருச்சு அப்படிங்கிற அடிப்படையில தான் அவருமே போனாரா அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனமும் வருது. இல்ல, அதாவது அண்ணன் வேல்முருகன் திராவிட இயக்கத்தை பாதுகாப்பேன்னு எந்த இடத்துலயும் பேசினவர் இல்ல. அவர் ஒரு தமிழ் தேசியவாதி. இன்னொன்னு, நீங்க குறிப்பா அண்ணன் வேல்முருகனை ஒரு விஷயத்துல புரிஞ்சுக்கணும். அவர் இந்த நேரத்தில் உணர்ச்சி வயப்பட்டாரு அப்படின்னா, தொடக்கத்தில் இருந்து திமுகவினுடைய அமைச்சர்களோடு அவருக்கு முரண்பாடு இருந்து கொண்டே இருக்கு சார். சட்டப்பேரவையில பேரவைத் தலைவரோட சண்டை போடுகிற சூழலை உருவாக்கிட்டார் அவரு. இப்ப தொகுதி பங்கீட்டுல சில முரண்பாடுகள் இருக்கு. அண்ணன் திருமாவுக்கு முரண்பாடு இல்லையா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முரண்பாடு இல்லையா? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு முரண்பாடு இல்லையா? ஏன் எங்களுக்கு முரண்பாடு இல்லையா? எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அதையெல்லாம் தாண்டி இங்க யார் வெற்றி பெற வேண்டும், யார் தோல்வி அடைய வேண்டும் என்கிற கணக்கு தானே சார் எல்லா கட்சிக்கும். ஆனா அண்ணன் வேல்முருகன் எங்க அந்த இடத்துல மிஸ் ஆகுறாரு? அவர் ஏற்கனவே நம்பிக்கை இழந்துட்டாரு. என்ன பொறுத்தவரை நீங்க உங்க கொள்கை தோழர், எனக்கு அண்ணன் கொள்கை தோழர் அல்ல. அவர் கொள்கை தோழர்னு எப்படி சொல்ல முடியும்? சீமான் ஏன் ரத்தம்ங்கிறாரு, எப்படி சார் கொள்கை தோழர்னு அவர் ஏத்துக்க முடியும்? அல்ல, சீமான ஏன் ரத்தம்னு சொல்லக்கூடியவரு, என்ன கூப்பிட்டாருன்னு சொல்லக்கூடியவரு எப்படி நம்மளோட தோழராக நிக்க முடியும் அவரு? அப்போ அவரிடத்துல பல முரண்பாடுகள் வந்துருச்சு. இந்த நேரத்துல ரொம்ப இன்டாக்டா இருந்து எல்லோரும் விட்டுக் கொடுக்கிறார்கள், நாமும் விட்டுக் கொடுப்போம் அப்படிங்கிற நிலையிலிருந்து, கம்யூனிஸ்டுகளை விட பெரிய கட்சியா வாழ்வுரிமை கட்சி? நான் குறைத்து மதிப்பிடல. அவருடைய போராட்ட களங்கள் பெரிது, அவருடைய தியாகம் பெரிது, அவருடைய கட்டமைப்பை நான் குறைச்சு மதிப்பிடல. விசிகாவை விட பெரிய கட்டமைப்பா? அப்ப இவங்கெல்லாம் தங்களுடைய இடங்களை குறைத்துக் கொள்கிற போது உங்களுக்கு என்ன வந்ததுன்னு கேக்குறேன். நீங்க ஏற்கனவே ஒரு இடத்துலதான் போட்டிட்டீங்க, இப்ப மீண்டும் அதே ஒரு இடம் தரேன்னு சொல்றாங்க. இப்ப இத பேசி முடிக்க வேண்டியது யார் பொறுப்பு? ஆனா அதே நேரத்துல இன்னொரு செய்தி, திமுக பொதுச் செயலாளர் செய்த செயல் கண்டிக்கத்தக்க செயல். நீங்க வாழ்வுரிமை கட்சியினுடைய நிலைப்பாட்டை எப்படி பாக்குறீங்கன்னா, நான் இப்படி பாக்குறேன். இதெல்லாம் ஒரு நல்ல தலைவருக்கு உண்டான பண்பு இல்ல. ஒரு கூட்டணி கட்சி போயிருக்கு, நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? ரொம்ப நயமாக கலைஞர் பாணியில, தோழர் வேல்முருகன் சட்டப்பேரவையில் வர முடியாத சூழலை உருவாக்கி இருக்கிறார், அதற்காக நான் வருத்தப்படுகிறேன்னு சொல்லியிருக்கணும். அப்படிதான் சார் 2016 சொன்னாரு கலைஞர். நீங்க இந்த தேர்தலினுடைய வெற்றியை எப்படி பாக்குறீங்கன்னு கேட்டாங்க பத்திரிகையாளர். அவருக்கு தெரியும் தன்னுடைய வாழ்நாளின் கடைசி தேர்தல்னு. மக்கள் நல கூட்டணியால் தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய நிலைமை தடுமாறி போச்சுன்னு அவருக்கு தெரியும். ரொம்ப அழகா சொன்னாரு சார். பொதுவுடைமை இயக்கங்கள் அமையாத சட்டப்பேரவை நான் வருத்தத்தோடு பார்க்கிறேன்னு சொன்னார். இல்ல திராவிட அல்ல அவர் இப்படியே சொன்னாரு. திராவிட கட்சிகள் இல்லாத நிலையை உருவாக்கும்னு சொல்லிட்டு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லாத சட்டமன்றத்தை உருவாக்கிட்டீங்களே. 1952 இருந்து 52 இருந்து இப்ப வரையும் கம்யூனிஸ்டுகளே இல்லாத ஒரு சட்டமன்றமே கிடையாதே, அவங்க இல்லாத ஒரு சட்டமன்றம் ஆயிருச்சேன்னு தன்னை எதிர்த்தவர்களுக்காக கண்ணீர் விட்டார் கலைஞர். ஆமா ஆமா. அப்ப அந்த பாணியில நீங்க வெளிப்பட்டு இருக்கணும். ரொம்ப நகைப்புக்குரிய வகையில அத அவரு பேசிட்டார். அப்ப இப்ப என்ன ஆகி போச்சுன்னு கேட்டீங்கன்னா, வேல்முருகன் திட்டமிட்டு திமுகவில இருந்து வெளியேற்றப்பட்டுட்டாரு. சிலர் திமுகவுல அவர் கூட்டணியில இருக்கிறத விரும்பல, அவரை ரொம்ப டீஸ் பண்ணிட்டாங்க, அவரை ஹாரஸ் பண்ணிட்டாங்க, அவருடைய உணர்வுகளை தூண்டிட்டாங்கிற அந்த குற்றச்சாட்டை மெய்ப்பிக்கிற வகையில் துரைமுருகன் பண்ணிட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்போ நீங்க இந்த விவகாரத்துல மற்ற கட்சிகள் எல்லோரும் விட்டு கொடுத்திருக்கிறார்கள். அந்த விட்டு கொடுத்து போனதினுடைய அடுத்த கட்டம், முந்தா நாள் கூட உயர்நிலை குழு கூட்டத்துல இரட்டை இலக்கம் மாநிலங்களவை சீட்டு கேட்கறதுன்னு தீர்மானம் போட்டார் அண்ணன் திருமா. ஆனா நேத்து என்ன சொன்னாரு? நாங்க திருப்தியா தான் இருக்கோம், மகிழ்ச்சியா தான் இருக்கோம், திமுகவும் விட்டு கொடுத்திருக்கு, நாங்களும் விட்டு கொடுத்திருக்கிறோங்கிற செய்தியை வெளிப்படுத்திட்டு போயிட்டாரு. இங்க எல்லாருக்கும் அந்த குறைந்தபட்ச புரிதல் இருக்கு சார். காங்கிரஸை தவிர ஏனைய இயக்கங்கள் திராவிட இயக்கத்துக்கு அரண் சேர்க்கணுங்கிறது. நேத்து அண்ணன் திருமா சொன்ன ஸ்டேட்மெண்ட் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அவர் ரொம்ப இன்டெலெக்சுவலான லீடர். எனக்கு ரொம்ப அவருடைய அறிவுத்திறன் தான் நான் ரொம்ப பாராட்டப்பட வேண்டிய செய்தியாகவே எப்போதும் பார்ப்பேன். நேத்து சொன்னாரு, பொதுவுடைமை இயக்கங்களை, இடதுசாரிகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு திமுகவுக்கு இருக்கு, அது பாதுகாத்துருச்சுன்னு நான் நம்புறேன்னு சொன்னாரு. அவர் காங்கிரஸை சேர்க்கல, 2 பொதுவுடைமை இயக்கத்தையும் பிசிகாவையும் தான் சேர்த்து சொன்னாரு. அப்போ அவருக்கு நன்றாக தெரிகிறது திமுகவோடு ரொம்ப இன்டாக்டா இருக்கிறது எந்த கட்சின்னு. இன்னொரு முக்கியமான செய்தி, மதிமுகவையும் அவர் நேற்று கணக்குல சேர்க்கல. நேற்றிலிருந்து மதிமுகவில் ஒரு குரல் இருக்கு, நாம கூட்டணியில இருந்து வெளியேறணும், கூட்டணியில நீடிக்க கூடாதுங்கிற செய்தியும் ஒண்ணு ஓடிக்கிட்டே இருக்குங்கிறத நாம கவனத்துல கொள்ளணும். இதெல்லாம் கணக்கில் கொண்டு அண்ணன் திருமா நேற்றைக்கு பேசி இருக்கிறார் என்றுதான் நான் புரிந்து கொள்றேன். மிக குறிப்பாக இந்த கூட்டணி ஒரு கொள்கை கூட்டணி தான், அதுல ஒண்ணும் மாறுபட்ட கருத்து இல்ல. காங்கிரஸ் செய்த வேலையால் வந்த வினையை
இப்போது இந்த கூட்டணியில் இருக்கிற எல்லோரும் செய்து பார்த்தார்கள். ஓரளவுக்கு சரி செய்யப்பட்டு விட்டது. இன்னும் 2-3 நாள்ல நிலைமை சீரான நிலைக்கு போயிரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில அறிவிப்பு வந்துருச்சு. திருவாரூரிலிருந்து பிரச்சாரத்தை துவங்குகிறார் முதலமைச்சர். இனி தேர்தல் பணிகள் சூடுபிடிக்க துவங்கியதற்கு பிறகு கூட்டணி பழைய நிலைக்கு வந்து சேரும். கண்டிப்பா. ஒரு 175 உதயசூரியன் நின்றுமா? நம்ம போன முறை 175 கூட்டணி 188. கட்சிகளுக்கு ஆமா. கொடுத்ததோடு கூட்டணி கட்சிகளுக்கு கொடுத்ததோடு சேர்த்து 175 இடங்கள்ல போட்டியிடுவாங்க நிச்சயமாக. கண்டிப்பா இந்த கூட்டணியான சிக்கல் முடிச்சு எங்க பிரச்சனை தொடங்குச்சு, எப்படியெல்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப விரிவாவே உங்களது பார்வையில மக்களுக்கு புரியும்படி தேர்தல் அரசியலோடு கொள்கை பிடிப்புடனும் ரெண்டையும் கலந்து மக்களுக்கு எடுத்து வச்சீங்க. மிக்க நன்றி. நன்றி.